வெறும் 30 ரூபாய்க்கு வெறித்தனமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு ஒரு கடைக்கு போயிட்டாங்க. நீங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அந்த கடைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த கடையோட ஆம்பியன்ஸை சும்மா நீட் அண்ட் கிளீனாக வச்சு வெறித்தனமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயரம் ஜங்ஷன் பக்கத்திலே லொக்கேட்டாக இருக்குங்க. இவங்கள்ட்ட அந்த மஸ்ட் ட்ரையாக அந்த சில்லி தாங்க. ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மேலே சக்கத்தாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த சில்லி நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே அழுங்காமல் குளுக்காமல் டேபிள் வச்சு அது மேலே மைனஸ்லாம் ஊற்றி ஒரு பைட்டு வச்சா டேஸ்ட் மேலே அடிப்பொலியாக இருந்தது. நீங்கள் இந்த சில்லி சாப்பிட்ருக்கீங்கன்னா நம்ம தானே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க. இந்த மலைக்கு மட்டும் இதை சாப்பிட்றாதீங்க. ஏன் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுங்க. ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவரத்தில் சரியாந்திர மலைங்க. இந்த மலையில் ஏதாச்சும் வெயிட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆந்திர கடை தாங்க. நம்ம மாயாரம் செம்மங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த கானா ரெஸ்டாரண்ட். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அந்த கடைக்குள்ளே போயிட்டுங்க. அந்த போய் நூடுல்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு நூடுல்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அந்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற தம்பி உனக்கு அருமையான நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போய் ஸ்பைஸியாக செஞ்சு தாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அண்ணா உன்னை தம்பி நான் வெறித்தனமாக செஞ்சு தரேன், அந்த மலைக்கு சாப்பிட்டு சும்மா சக்கத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கிண்டி அந்த பாக்ஸில் வச்சு நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், இல்லை அடிப்பொலி வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு இருப்பா. பயங்கர பசிங்க. சேர்ந்து பசியில் வச்சு வெயிட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடை தாங்க நம்ம மாயரம் மாமரத்தோட பக்கத்தில் லொக்கேட் இருக்குது இந்த கருப்பட்டி காஃபி. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அந்த கடைக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா சாம்பார் வடை, சுண்டல், போண்டா, கட்லன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சாம்பார் எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். 15 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2 சாம்பார் வடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அந்த அக்கா சாம்பார் வடை வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா இல்லை அடிப்பொலியாக இருந்தது. நீங்கள் அந்த சாம்பார் வடை சாப்பிட்ருக்கீங்கன்னா நம்ம தானே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். நம்ம கண்ணில் ஒரு பானிபூரி கடை பட்டுச்சுங்க. சரி இருக்கிற பசிக்கு காளான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடைக்குள்ளே போயிட்டோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அந்த நாட்டை போய் காளான் எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2 காளான் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். இந்த கடை கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயரம் பூக்கடை தெரு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சுட சுட இருக்கிற காளான் ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே சாஸு பெப்பர் போட்டு நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம், இல்லை அடிப்பொலி அந்த உங்களுக்கு காளான் பிடிக்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு கருப்பட்டி காஃபி வந்து சாம்பாரோட சாப்பிட்டு கிளம்புறப்ப அண்ணன் சுட சுட காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்க்க ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டு உடனே சொன்னால் மச்சான் அந்த காஃபி குடிச்சிட்டே போகலாண்டா அப்படின்னு சொன்னால் சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் பண்ணி நான் தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. இந்த கடையோட ஆம்பியன்ஸும் சும்மா வெறித்தனமாக இருந்தது. நாங்களும் போய் 2 காஃபிக்கான பில்லு வாங்கிட்டோம். ஒரு காஃபியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அதுக்கப்புறம் அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அண்ணாட்ட கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணனும் அந்த கருப்பட்டி காஃபி போட்டு நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம், இல்லை அடிப்பொலியாக இருந்தது. உங்களுக்கு காஃபி பிடிக்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க.